கட்டது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. 2 ஃபேன் மாட்டி தரோன்னு சொல்லியிருந்தாரு. அந்த வீட்டுக்கு போய் நான் மாட்டியிருந்தேன் அந்த ஃபேன்லாம். அந்த வீட்டில சீலிங்கில பார்த்தீங்கன்னா, 3 ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்காங்க. அதில லாஸ்ட் மட்டும் தான் 2 ஃபேன் மாட்டுறாங்க. சென்டரில வந்து ஃபேன் மாட்டல. அந்த ஃபேன் பாக்ஸ் அப்படியே ஓப்பனா இருந்தது. நம்ம வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, ஹால்ல இதே மாரி வந்து 3 ஃபேன் பாக்ஸ் வைப்போம். அதில 2 ஃபேன் பாக்ஸில ஃபேன் மாட்டிடுவோம். நடுவுல இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, எதுவும் லைட்டு ஹேங்கிங் லைட் மாரி மாட்டுவோம். எல்லாருமே அந்த ஹேங்கிங் லைட் சென்டரில மாட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் மாட்ட மாட்டாங்க. அப்படியே ஓப்பன்லேயே இந்த ஃபேன் பாக்ஸ் தெரியும். அதே மாரி தான் இந்த வீட்லயும் அந்த ஹோல்ஸ் தெரியுதுன்றனால மூட சொல்லியிருந்தாரு இந்த கஸ்டமரு. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபேன் பாக்ஸோட ரவுண்ட் ஷீட் ஒண்ணு வாங்கிட்டு பிவிசில, அது சென்டரில வந்து இந்த மாரி சர்ஃபேஸ் ஃபிட்டிங் 3 வாட்ஸ் சர்ஃபேஸ் ஃபிட்டிங் மாட்டி விட்டேன். 3 வாட்ஸ் சர்ஃபேஸ் ஃபிட்டிங் வாங்கி மாட்டியிருக்கேன். நைட் டைமில தேவைப்பட்டா கூட லைட் போடுவேன் சார் அந்த கஸ்டமர் சொல்லிட்டேன். இந்த கஸ்டமர் இந்த வீட்ல வேலைக்கு கூப்பிட்டது பார்த்தீங்கன்னா, சண்டே டைமில வந்து ஒரு 3 மணிக்கு இருக்கும். இல்லன்னா இந்த சர்ஃபேஸ் ஃபிட்டிங் மாட்டாம, ரவுண்டு பேனல் லைட் ஏதோ வாங்கிட்டு அந்த பிவிசி ஷீட்ட கட் பண்ணி அழகா மாட்டியிருக்கலாம். ஃபால்ஸ் சீலிங் மாரி தெரிஞ்சிருக்கும் அழகா. வெளியில வராம இருக்கும். சீலிங் மட்டத்துக்கே இருக்கிற மாரி இருந்திருக்கும். நான் வாங்கின இந்த சர்ஃபேஸ் ஃபிட்டிங்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா, ரூ. 115 வந்தது. 3 வாட்ஸு ஃபிலிப்ஸ் கம்பெனிது. 1 இயர் கேரண்டி. உங்க வீட்லயும் ஏதோ ஃபேன் பாக்ஸ் இந்த மாரி ஓப்பன்லாம் அப்படியே இருக்குது. அந்த இடத்த ஏதோ க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த மாரி லைட் வாங்கி மாட்டிடுங்க. அழகா இருக்கும் பார்க்க. அதில மாட்டுற லைட்டு உங்க விருப்பத்த பொறுத்து. பேனல் லைட்டோ, இல்ல இந்த சர்ஃபேஸ் ஃபிட்டிங்கோ, இல்ல மல்டி கலரில வரும் கலர் கலரா எரியிற மாரி எந்த லைட் வேணுமோ, அந்த லைட் வாங்கி நீங்க மாட்டிக்கோங்க உங்க வீட்டுக்கு. இந்த லைட்ட எலக்ட்ரீஷியன கூப்பிடாம நீங்களே வாங்கி மாட்டும்போது, அந்த ஃபேன் பாக்ஸ் லைனுக்கு வந்து ரெகுலேட்டர் லைன் குடுத்துருப்பாங்க. அத நீங்களே மாட்டிட்டு ஆன் பண்ணி பார்க்கும்போது, 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர்ல ஸ்டெப் வந்து அந்த ரெகுலேட்டர் இருந்ததுன்னா, மாட்டியிருக்க லைட்டு அணைஞ்சு எரியும். அந்த ரெகுலேட்டர் ஃபுல் ஸ்பீட் அதாவது 5ஆம் நம்பர்ல வச்சா மட்டும் தான் கரெக்ட்டா எரியும். எலக்ட்ரீஷியன் இந்த லைட் மாட்டுறாங்கன்னும்போது அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியும். அத கரெக்ட்டா பண்ணிடுவாங்க. நீங்களே இந்த மாரி லைட்ட மாட்டுறீங்கன்னும்போது, அந்த லைட்டுக்கு வரக்கூடிய லைன்ல ரெகுலேட்டர் லைன் இருந்ததுன்னா, அந்த ரெகுலேட்டர் ஃபுல் ஸ்பீட்ல தான் இருக்கணும். ஸ்லோ பண்ணக்கூடாதுன்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சணும்னு நினச்சிங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.